ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மில்க் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கிண்டி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து வடிகட்டிட்டு அதை ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஐஸ் வாட்டர் போட்டால் அது ஒன்று ஒட்டாது, தனித்தனியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது. நம்ம சுட அப்படியே போட்டோம்னா ஒன்று ஒட்டி நல்லா இருக்காது. பாருங்கள், ஐஸ் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுறேன். ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, 1-2 அரைக்கணும். பால் நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தா எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதிச்சோன்னா மறுபடியும் கிண்டி விட்டுக்கலாம். இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி அதுக்குள்ளே பால் எல்லாம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச தேங்காய் பூ இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது, 1-2 அரைக்கணும். தேங்காய் பூ அரைச்சி விட்டு போட்டுட்டு அதையும் கிண்டிக்கலாம். பாருங்கள்,